ராதீவீர் பாண்டியன் இங்க அடிமைகள், துரோகிகள், எதிரிகள் என எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா மாநிலத்தினுடைய சுயமரியாதையை அடகு வைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் முன்வைக்கிறார். இது களத்தை திமுக vs அதிமுக என்பதாக மாற்றுவதற்கான முயற்சி அப்படின்னு பார்க்கிறீங்களா? ஏன்னா அதுக்கு மாறா அதிமுக பொதுச் செயலாளரும் அப்படியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. களம் எப்படி இருக்கு? இல்லை, களம் இந்த களத்தை இப்படி மாற்றுறதுக்கு முயற்சியா இல்லை. களம் எப்போதுமே அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. இதில் புதிதாக ஸ்டாலின் பேசுனதுனால இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்குது. இன்னொன்று, இந்த அடிமைகள் ஆயிட்டாங்க, அடிமை கூடாரம் ஆயிட்டாங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போனோம்னா 2011 காங்கிரஸுக்கு 63 இடம் கொடுத்தாங்க திமுக. அப்போ காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அப்போ ஒரு அறையில் சிபிஐ ரைடு நடத்தி இன்னொரு அறையில் கூட்டணி பேச்சு நடந்தது. அப்படி நடந்தபோது 63 தொகுதிகளை திமுக கொடுத்தது. இப்போ 63 தொகுதிகளை ஏன் திமுக கொடுக்கல அப்படின்னா, அன்னைக்கு இருந்து எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு கருணாநிதியும் அவருடைய மகள் கனிமொழி, ராசாவும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், சிபிஐ ரைடு நடந்துச்சு. இப்படி அழுத்தம் கொடுத்து அடிமைகளாக்கி 63 சீட்டை விட்டு கொடுத்த கட்சி எதுன்னு கேட்டால் திமுக. அதிமுகவுடைய கூட்டணி வரலாற்றில் இதுவரைக்கும் எப்போதாவது அது தன்னுடைய கூட்டணி எண்ணிக்கையை குறைத்து தேர்தலை சந்தித்த வரலாறு எங்கேயாவது உண்டா? ஒன்று. அடுத்து, சமீபத்தில் நீங்கள் உடனே சொல்லுவீங்க, அது புரட்சி தலைவர் இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, நீங்கள் அப்படின்னு எடப்பாடியாரை கையை காமிப்பீங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தலோடு 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் வந்தது. நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? இல்லை, பிஜேபி தான் அவரை ஆட்டி வைக்கிறது, பிஜேபி சொன்னால் அவர் பயந்துருவார், அவர் சொல்கிறத கேட்பார். அந்த 22 தொகுதிகளில் பிஜேபி நினைத்திருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவை சாப்பிட்றதுக்கு, கபலீகரம் பண்ணுறதுக்கு, அமைச்சரவைக்குள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தா, அதிமுகவில் நீங்கள் 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது, எங்களுக்கு ஒரு 5 தொகுதியாக கொடுத்து தான் ஆகணும்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இவர் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்படி ஏதாவது நடந்துச்சா? அப்படி எந்த கூட்டணி இதுலேயும் அதிமுக மாநில சட்டமன்ற தேர்தலில் இதுவரை குறைவு நடக்கலை. இன்னொன்று, அதற்கு முன்னால் இன்றைக்கு தேதி வரைக்கும், அதாவது அடுத்து வர தேர்தலில் யார் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு தெரியும். இன்றைய காலகட்டம் வரைக்கும் பிஜேபியை இவர்கள் இத்தனை குறை சொல்கிறாங்கல்ல, பிஜேபிக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களை கொடுத்த கட்சி எந்த கட்சி சார்? திமுக 23 இடங்களை கொடுத்தது. அன்றைக்கு பிஜேபி என்ன சொன்னது? வைகோ எனக்கு 18 தான் கொடுத்துருக்கீங்க, பிஜேபிக்கு 21 கொடுத்தங்கன்னு சொன்ன உடனே பிஜேபி முன் சரி 3 தொகுதிகளை அவருக்கே கொடுங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்தது. அப்போ அடிமைன்னு சொல்றதுக்கு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஏதாவது அருகதை இருக்கிறது? முதல்ல பார்க்கணும். பதில் சொல்லட்டும், சுலைமான் பதில் சொல்வாரு. இப்போ ஒரு கேள்வி எழுகிறது என்னன்னா, நீங்க 5 ஆண்டு காலம் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவதற்கு ஒரு சுமூகமான ஒத்துழைப்பை கேட்டதெல்லாம் கொடுத்தது மத்தியில் இருந்து பாஜக அப்படின்னு இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றேன், முடிச்சிரு, கேள்வி முடியல. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்துல காங்கிரஸோ பாஜகவோ எல்லாமே தமிழ்நாட்டை மாற்றாந்தான்மை மனப்பான்மையோடு தான் பார்த்த கட்சிகள், தமிழ்நாட்டுக்கு அவங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொன்னார். அது முரண்பாடு தானே? கிடையாது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அவர்களோடு கூட்டணியில் இல்லாத போது சார், காங்கிரஸ் திமுக ஆட்சியை கலைத்து சூடு காய்வதற்குள் கூட்டணிக்கு போன கட்சி சார் திமுக காங்கிரஸோட. அப்பெல்லாம் இது இந்த ரூல் அப்ளை ஆகாது அவங்களுக்கு. சோ அப்ப கூட்டணியில் இருந்தா ஒரு மாதிரி பேசணும், கூட்டணியில் இல்லன்னா ஒரு மாதிரி பேசலாம். அப்படி திமுக செய்துன்னு சொல்றேன். பல ஆண்டுகளா செஞ்சிட்டு வந்திருக்குன்னு சொல்றேன். இந்திய எதிர்ப்பு போராடி அந்த இல்ல, அதாவது இந்திய வரலாற்றுல ராணுவத்தை ஒரு மாநிலத்துக்குள் அனுப்பி அந்த மாநிலத்திற்குள் கொலை செய்ய அங்கு போராடியவர்களை உயிர் வழி வாங்கக்கூடிய அந்த அராஜகத்தை செய்த கட்சியோடு திமுக போயிருக்கு. அதை பற்றி நாம பேசுறதை விட்டுட்டு நீங்க கடந்த தேர்தலில் தனித்து நின்று விமர்சிக்காம ஐயா நாங்க நின்றோம், கூட்டணி எதுக்கு சார்? கொள்கை கூட்டணியா? அப்படின்னா கட்சியை கலைக்கிறதுக்கு நீங்க திமுக அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். என்னுடைய என்ன சொல்ல வரேன்னா, கூட்டணியில் இருந்தால் ஒரு நிலைப்பாடோடு பேசலாம், இல்லன்னா ஒரு நிலைப்பாடு பேசலாம். நான் சொல்றேன் அல்ல, கூட்டணியில யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்குள்ள பேரறிஞர் பெருந்தகையா முதல்ல வென்ற தேர்தலையே ராஜாஜியும் சேர்த்து தான் வென்றார். ஒன்றா மாற்று சிந்தனை, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுங்கிறது ஒரு கான்செப்ட். அடுத்து
திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி காங்கிரஸோடும் கூட்டணி வைத்திருக்கிறது, பிஜேபியோடும் கூட்டணி வைத்திருக்கிறது. அவர்கள் கூட்டணியில் இல்லாத காலத்தில் பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தால் காங்கிரஸை விமர்சிப்பதும், காங்கிரஸோடு கூட்டணியில் இல்லாத போது பிஜேபியை விமர்சிப்பதும் தமிழக அரசியல் களத்தில் யதார்த்தமான நடந்த ஒன்று. அதை கரெக்டா 2024 மட்டும் எடுத்து இது இப்படி பேச வேண்டிய தேவை இருக்குல்ல. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது பாஜகன்னு சொல்லிட்டு கொடுக்கலன்னு சொன்னா அதை கேட்கத்தானே செய்யணும். இந்த கேள்வி திரு அதிவீர ராம பாண்டியனுக்கோ பாலவேலுக்கோ சஃபி சுலைமானுக்கோ இல்ல, மக்களுக்கு போவது மக்களுக்கான கேள்வியாகத்தான். ரொம்ப அருமையான கேள்வி. நான் அதுக்கு தான் சொன்னேன். இப்ப எங்களுக்கு ஒரு கட்டத்தில் பிஜேபி உதவியது அனுசரணையாக இருந்தது என்பதற்காகவே நாங்கள் எதிர்த்து நிற்கிற போது பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள் நாங்க கேட்போம் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? தேர்தல் களத்தில் பேசப்படுகிறது எங்கள் அணிக்கு வாக்களிங்கள் தான் சொல்லி கேட்போம். பிஜேபி அவர்களுடைய அணிக்கு வாக்கு போடுங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டீங்க. இதுல அணி மாற்றி கேட்க கூட்டணி வந்துட்டா நீங்க பாஜக வாக்கு கேட்டு தான் ஆகணும் சார். யார் கூட்டணியோடு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர் பிஜேபிக்கு ஓட்டு கேட்போம், அமமுகவுக்கு ஓட்டு கேட்போம், எங்க கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிக்கும் நாங்க கேட்போம், அவங்க எங்களுக்கு கேட்பாங்க. இது யதார்த்தம் சார். வாஜ்பாய் என்றால் கடையநல்லூர் பாயின்னு நினைச்சாங்களாம் முதல்ல. அவரை வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்தது திமுகன்னு நாஞ்சில் சம்பத் ரொம்ப அழகா சொல்லுவார். அதனால பிஜேபியை ஆதரித்து கூட்டணியில் இருக்க கட்சிகளை மற்ற அதே கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஆதரித்து பேசும், கூட்டணியில் வெளியே வந்தால் மாற்று கருத்தை சொல்லும். இது தேர்தலில் திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறோம். அவர்களுடைய கொள்கை வேறு. அதே மாதிரி காங்கிரசுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்று என்று நாம் எடுத்துக்கொண்டு அந்த கூட்டணி இருக்குன்னு சொல்ல முடியும். இல்ல மாறா இப்ப சமீப நாட்களா நீங்க சொன்ன மாதிரி தொடக்கத்திலே சொன்னீங்க முதலமைச்சர் விமர்சிக்கிறார்னா இது களம் அப்படித்தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. மாறா கடந்த சில நாட்களாக கடுமையான விமர்சனங்கள் தாவேக்கவை நோக்கி தான் போகுதே தவிர திமுகவை நோக்கி வர மாதிரி தெரியல. அப்ப என்னன்னா அதிமுகவினுடைய இடத்தை தாவேக்க பிடிப்பதாக நினைத்து அந்த விமர்சனத்தை முன்வைக்க தொடங்கி இருக்கிறீங்களா? சார் 2 நாள் பேசினா உடனே சமீபமா தொடர்ந்து இப்படி வருதுன்னு நம்ம எடுக்கலாமா? அவங்க ஏதாவது சொன்னா போற வழியில 2 சொல்லிவிட்டு போறது தான். இதுக்காக அவங்களே பார்த்துட்டு இருக்குமா? இன்னொன்று சார், நாங்கள் கிட்டத்தட்ட 181 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போய் மக்களை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் இவரை தாவேகாவுக்கு பதில் சொல்கிறது அதெல்லாம் போகிற போக்கில் அப்படியே லைட்டாக தட்டிட்டு போகிறது தானே சார். அது என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா? சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற தொடர்ந்து பேசலாம் சஃபி. இங்கே முதலமைச்சர் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அதிமுக தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யல ஒரு பட்டியலை சொல்லி அந்த பட்டியலெல்லாம் தராத பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பாஜக கொண்டு வந்திருக்குன்னா அந்த பூஜ்ஜியத்தை தான் மக்கள் பரிசாக தருவார்கள்னு சேர்த்து பார்த்து அதிமுகவையும் உள்ள சேர்க்கிறார். அப்படியான ஒரு கட்சியோடு அதிமுக கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறது, வஞ்சிக்க பார்க்கிறது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. இது தேர்தல் கூட்டணி, அது தேர்தலுக்கு தேர்தல் மாறலாம், இது கொள்கையின் அடிப்படையிலான கூட்டணி அல்ல, தேர்தல் கூட்டணின்னு தெளிவா சொல்றாங்க. மாறாகவும் அந்த விமர்சனங்களை கடுமையா முன்வைக்கிறதுக்கான காரணம் இருமுனை போட்டியை கூர்மைப்படுத்துறதா? அதிவீர ராம பாண்டியன் நான் சொன்ன ஒரு விஷயத்தை நான் வழிமொழிகிறேன். இது எப்பவுமே இருமுனை போட்டியாக தான் இருக்க போகிறது. அதிமுகவுக்கும் திமுகவும் இடையில் தான் போட்டி என்பதை நான் வழிமொழிகிறேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது ஒன்றிய அரசு நமக்கு பூஜ்ஜியம் கொடுத்ததால் நாம் முதலமைச்சர் பேசினார். எஸ், 100% உண்மை. ஏன்னா அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரையை வாசித்து முடிக்கவே இல்லை. இங்கே எடப்பாடி அவர்கள் அதை வரவேற்கிறார். அப்போ அவர் வாசித்து முடிக்காத ஒரு பட்ஜெட் உரையில என்ன நன்மையை எடப்பாடி அவர்கள் பார்த்தார் என்பதற்காக அவர் வரவேற்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ இங்க யாரை நாம எதிர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலை பொறுத்தவரை திஸ் இஸ் அ எலெக்ஷன் பிட்வீன் என்டிஏ அண்ட் தமிழ்நாடு. இதுல ரொம்ப கிளியரா இருக்கிறோம். முதல்வர்களும் தெளிவா சொல்லிருக்காரு. அப்போ என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடுன்னு வரும்போது என்டிஏவோட மேஜர் பார்ட்னர் இங்க ஏடிஎம்கேவாக இருந்தா என்டிஏவை தான் இங்க எதிர்க்க